ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி சென்னை மாநகர காங்கிரஸ் தலைவரும் வட சென்னை மாவட்ட தலைவருமான திரவியிடம் கேட்போம் பாருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை இடங்கள் போட்டியிடப்போ சார்? நம்ம இப்போ ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்தோம். இப்பவும் அதே கூட்டணி நீடிக்குது. நாங்கள் 12 சீட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கிறோம். முன்னாடி 10 சீட்டில் நின்னோம் பாண்டிச்சேரியோட சேர்த்து. இந்த தடவை 12 சீட்டு கேட்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு சுற்று பேச்சுவார்த்தை ஒரு திருப்தியாக இருந்தது. ஆனால் வர தகவல் பார்த்தா அப்படி இல்லையா சார்? கிள்ளி கொடுக்குற மாதிரி தெரியுது. சிங்கிள் டிஜிட்டில் போக போகிறீங்களோ போக தெரியுது. அதாவது பல பேர் பல விஷயத்தை பேசலாம். எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன சொன்ன வரோன்னா, தமிழக மக்கள் நேரு குடும்பம் மேலே விசுவாசம் கொண்டவர்கள். ராகுல் காந்தி அதை பிரதிபலித்துட்டு இருக்கார். அதாவது நேரு குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தை நீங்கள் நம்பினா நான் நாட்டை எப்பேற்பட்ட நாடாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் பலதரப்பு மக்களை சந்தித்து தன்னை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் குறைந்தபட்சம் 22% மேலே பார்லிமெண்ட் தேர்தலில் எங்களுடைய காங்கிரஸோட ஓட்டு வங்கி இருக்கின்றது. அப்படி நீங்கள் இந்த ஓட்டு வங்கி 22% இருக்கு காங்கிரஸ். ஆமாம் சார், உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக அதுக்கு மேலே வச்சு சொல்கிறீங்க. பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கின் காரணமாக ஓட்டு வங்கி ஜாஸ்தியாக இருக்குது. சார், தமிழகத்தில் ராகுல் காந்திக்கு உண்மையிலே ஒரு இது இருக்குது மக்கள் இடத்துல. அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொன்னீங்களா பாருங்க 22%. அப்படின்னா நீங்களே கூட்டணியை வச்சு ஆட்சி பிடிச்சிருக்கலாமே. போன ஆட்சியே 68ல். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுங்கிறது வேறு, தமிழகத்தினுடைய பாராளுமன்ற தேர்தலுங்கிறது வேறு. இருங்க இப்ப வரீங்க. இப்ப நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? 12 தொகுதி 1991 வரைக்கும் எப்படி இருந்தது காங்கிரஸ் பாராளுமன்றத்துல? 30 சீட்டு இருப்போம், அவங்க 10 சீட்டு நிற்பாங்க. அப்படி இருந்த நிலைமை இப்படியே இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதிமுக திமுக பலமா வாங்கிய கட்சியா? நான் கேட்கறது ஒரே கொஸ்டின், அப்படி இருந்த காங்கிரஸ் ஏன் இப்படி ஆச்சு? இப்படி போனது காரணம் என்ன? காரணம் என்னன்னா, எங்களுக்கு உண்மையிலே சொல்ல போனா ஒரு போராட்ட குணம் உள்ள தலைவர்கள். அதாவது நாங்கள் காங்கிரஸ் ஒரு அகிம்சை வழியிலே போகணும் என்பது அடிப்படையில் நாங்கள் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியை நம்பிட்டு இருந்ததன் காரணத்தினால எங்களுடைய கட்சி பலகீனம் ஆச்சு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தமிழகத்தில் ராகுல் காந்திக்கு நல்ல மதிப்பு இருக்குது, எந்த மாநிலத்தில் இல்லாதுன்ட்டு. அப்படி இருக்கிறப்ப ஏன் தனித்து போட்டியிட முயற்சிக்க மாட்டேன்றீங்க? திராவிட கட்சி முதுகுலையே ஏன் சவாரி செய்யணும்? இப்போ எங்களுக்கு நாங்கள் 20%க்கு மேலே ஓட்டுருக்குன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட சட்டமன்ற தேர்தலில் இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சா அந்த 40 தொகுதியும் நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சி இருக்கின்ற விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, இந்த போன்ற கட்சிகள் எல்லாமே ஓட் பேங்கில் பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்தளவில் எதிரணியை விட நாங்கள் நல்லா இருக்கிறோம். சார், உண்மைதான் சார். 2019 பார்லிமெண்ட் தேர்தலுக்கோ 2024 நடக்க போகிற பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லை? கண்டிப்பாக இருக்குது, வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அப்போ ஆளுங்கட்சியா அதிமுக இருந்து, இப்போ யார் இருக்காங்க? டிஎம்கே இருக்காங்க. அப்போன்னா டிஎம்கேக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, எதிர்ப்பு அழைப்பு இருக்குல்ல. அப்படி இருக்கிறப்ப நீ எந்த குருட்டு கணக்கில் 40ல் ஜெயிப்பண்றீங்க? திமுகவுக்கு எதிர்ப்பலை இருக்கிறது என்பது சொல்லுவது தவறு. என்னையை பொறுத்த அளவில் தவறு, நம்மளை பொறுத்த அளவில் தவறு. ஏன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் எதிர்ப்பலை இருக்குது? அவங்க கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆகுது. நல்ல ஆட்சி இருக்குன்றீங்க. கண்டிப்பாக நல்ல ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் அப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இல்லை, சொல்ல வேண்டியதான் இல்லை. உண்மையில் நாங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நல்ல ஆட்சி தான் நடக்குது.
இப்போ வந்து நீங்கள் அதனால நல்லாட்சி நடக்கிறதுனால எந்த போராட்டமும் செய்யறது இல்ல. இந்த ரெண்டு வருஷத்து 8 மாசத்துல எந்த போராட்டம் நீங்க என்ன செஞ்சிருக்கோம்? என்ன போராட்டம் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக அரசு தமிழகத்துல காங்கிரஸ் வளர்த்துக்கிறதுக்கு நீங்க என்ன போராட்டம் செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க சார். நாங்க இப்ப ஒரு போராட்டம் நடத்தினீங்க, என்னது மோடி வரக்கூடாது தமிழகத்துக்கு கருப்பு பலன் விட்டீங்க. அது தவிர வேற எது ஆளுங்கட்சி நீங்க என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க சார்? கருப்பு பலன் விட்டோம் மோடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மோடி வந்து ஏதாவது ஒரு நல்லது கெட்டது, அதாவது தூத்துக்குடியில் 13 பேர் செத்தான் வந்தாரா, தஞ்சையில் காவிரி டெல்டா பகுதியில் அத்தனை விவசாயி எலிக்கறி சாப்பிட்டான அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாரா? அப்போ வந்து புயல் எத்தனையோ புயல் வந்துச்சா, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 3-4 புயல் பெருசாக பாதிச்சுது. எந்த ஒரு புயலுக்காக தமிழகத்தில் வந்து பார்த்தாரா மோடி? இதெல்லாம் பார்க்காம ஒரு விளையாட்டை வந்து துவங்கி வைக்க வர்றது, ஒரு ரைட், ஒரு விளையாட்டை துவங்க வைக்கிறது அவரா வரல, உங்க கூட்டணிக்கு தலைமை தாங்குற அவங்க கூப்பிட்டதுனால வந்திருக்காரு. அதே பிரதமர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் இதே கேல விளையாட்டு நடக்கிறப்ப வரல சார். ஏன் சார் அப்ப இங்க மாத்திரம் ஏன் சார் நீங்க ஏன் கூப்பிடணும்? நீங்க இப்படி இருக்கு, நீங்க இவ்வளவு இருக்கேன்ல. நான் சொல்லுங்க, நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி வந்து பிரதமரை வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவருக்கு இதோட வேலைப்பொழு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஓட்டை பிடிக்கலாமான்னு எப்படியா வர்றேன்னு சொல்லி வர்றாரு. ரைட்டு, அவர் முயற்சி எடுக்கிறாரு இல்ல எடுக்காரு முயற்சி இல்ல. நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க சார் அது கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க உங்க கட்சி வளர்க்கறதுக்கு தமிழகத்துல நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? நாங்க எங்க கட்சி காங்கிரஸ் கட்சியை வளர்க்கறது இல்ல, காங்கிரஸ் கட்சியில செயல்படுத்துறது இல்ல. நாங்க எங்களுடைய சொல்லுங்க சார். இல்ல தமிழகத்துல காங்கிரஸ் வளர்த்து என்ன செஞ்சிருக்கீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு 5% வந்து நின்று போச்சு சார். 5% உண்மையா அதான் சார் உங்களுடைய இது சார். 2000 இருங்க சார் தென் மாவட்டத்துல எங்களுக்கு இப்பவும் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்துல 15% மேல இருக்குது. அங்க எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறோம்? நாங்க கன்னியாகுமரி 3 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், தென்காசியில ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், தூத்துக்குள்ள ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறோம். அப்ப அங்க இது ரொம்ப அசிங்கமா இல்ல? ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு தேசிய கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி, அப்படி இருக்கிறப்ப நாங்க தென் மாநிலத்துல 15% வச்சிருக்கோன்னு சொல்றீங்களே, இது வந்து உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அதாவது சொல்லுங்க சார். உங்களுக்கு இதுல நான் காமராஜருக்கு பிற்பாடு எங்களுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து சரியான தலைவர் இல்லை என்பது நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் ஒத்துக்கிடாமலாம் கிடையாது. அதுக்கான ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? இடையில ஏதாவது செஞ்சீங்களா? எல்லாம் செஞ்சோம். இல்ல நீங்க இல்ல குறிப்பிட்ட இவங்க தான் தலைவரா வரணும் ஒரு எழுதாத விதியா வச்சிருக்கீங்க. அதாவது ஆனா தொண்டர் இருக்கணும் இல்லையோ, ஆனா நிறைய கோஷ்டி இருக்குது, ஒத்துக்கிறீங்களா? கோஷ்டிலாம் இப்பெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் ஒரு காலத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து நீங்க வந்து பெரிய அளவில் கிடையாது. எல்லாருமே ஒற்றுமையாக தான் ஜேர்னி பண்ணுறோம், எல்லாரும் ஒற்றுமையாக தான் பண்ணுறோம். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஷ்டி இல்லாத கட்சியே இருக்காது சார். அது உண்மைதான் சார். எங்க கட்சி நீங்க சொல்றீங்க, ஆனா தமிழக காங்கிரஸ்ல அதிகமா இருக்குதுன்ட்டு ஒரு இல்ல உண்டு இல்ல, இப்போ கிடையாது. இப்பெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ராகுல் காந்தி தலைமை ஏற்றதுக்கு பிற்பாடு நாங்கள் சிறப்பாக வந்து அவர் பண்ணுற வேலையை நம்ம வீணாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுறோம். எல்லா விஷயத்திலும் செயல்படுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பூத் கமிட்டியில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அழகிரி அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தில் இருந்து இங்கே வரைக்கும் 11 இடத்துல நாங்கள் பூத் கமிட்டி போட்டிருக்கோம். எந்த கட்சியுமே பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்? எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தானே வேலை செய்கிறோம். நீங்கள் வேலை செய்யலைன்னு சொல்கிறீங்கல்ல. நாங்கள் 11 வந்து துணை மாநாடு போட்டிருக்கோம். அந்த மாநாடுன்னா ஒரு பாராளுமன்ற தொகுதி, 2 பாராளுமன்ற தொகுதி போட்டீங்க சார். கிராம லெவல்ல கட்சியை கொண்டு போறதுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? கிராம லெவல்ல கட்சியை கொண்டு போறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய நிர்வாகம் இன்னைக்கு ஒரு மாநில கமிட்டி, ஒரு மாவட்ட கமிட்டி, ஒரு சர்க்கிள் கமிட்டி, ஒரு வட்ட கமிட்டி, பூத் கமிட்டி, இதுதான் ஒரு காங்கிரஸ் ஒரு
கட்சியோட ஸ்ட்ரெச்சர். இந்த ஸ்ட்ரெச்சர் எங்கிட்ட இன்றைக்கும் கரெக்டாக ரெடியாக இருக்குது. சார் உங்களுக்கு தமிழக காங்கிரஸுக்கு தலைமை அலுவலகம் எது சார்? சத்தியமூர்த்தி பவன். ஆனால் மத்தியில இருந்து டெல்லியில் வந்து தலைவர்லாம் சென்னைக்கு வரப்ப எங்கே போகிறாங்க சார்? சத்தியமூர்த்தி பவன் தான் வருவாங்க. வந்துட்டு ரேரா யாரு? சரி, ராகுல் காந்தி வந்திருக்காரா, சோனியா காந்தி வந்திருக்காங்களே, ஆனா அண்ணா அறிவாலயம் போவாங்க. இல்ல இல்ல, அண்ணா அறிவாலயம் போவாங்க சார். உங்களுக்கு தெரியாம சொல்லாத. இது வந்திருக்கீங்களா? சத்தியமூர்த்தி பவன்ல ஏதாவது கூட்டம் கூடிச்சுன்னா எப்பயாவது அமைதியா நடத்தி இருக்கீங்களா? அதெல்லாம் நடந்திருக்கு. வேட்டிய உருவுல பெரிய இது இருக்கு. ஒரு காலகட்டத்துல ஒரு சில இது நடந்து ஒரு காலத்துல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நாங்குநேர் எம்எல்ஏ யாரு? ரூபி மனோகரன். அவர் வரப்ப அவரை என்ன பண்ணீங்க? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதாவதுங்க, இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இல்ல நீங்க சொன்னீங்கல்ல நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் இதுக்குண்டு, அதுக்கு என்ன பண்ணீங்க? அவரை என்ன பண்ணீங்க? எல்லா கட்சியிலையும் உள்ளது இது வந்து உள்ள உள்கட்சி பிரச்சனை இருக்கிறது, உள்கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்றது, உள்கட்சியில இருந்து மறுபடியும் சேர்க்கறது, இதெல்லாம் ஒரு எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய இயல்பு தான். இது வந்து பெரிய முன்னாடிலாம் ஒரு காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. அதிமுக கூட்டணி வேண்டான்னு அவங்களும் வெளியே வந்துட்டாங்க, அவங்களும் இது பண்ணிட்டாங்க. உங்களால் திமுக கூட்டணி விட்டு தனியாக வந்து நிற்க முடியுமா? நாங்கள் தான் சொல்கிறோம்மா. அதாவது இந்த வாய்ஸ் அவுடால் பேசுறது, நான் வந்து தனியாக நின்று அப்படியே இன்னைக்கு டாக்ல இருக்கிறா சார். இன்னைக்கு டாக்ல இருக்கிறா சார். இல்ல டாக்லலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி 5 பேர் இருப்பான். அதுல ஒருத்தர் வந்து கடைசியா ஒருத்தர் ரவுடி மாதிரி கத்தி எடுத்து மிரட்டுவான், பிளேட் எடுத்து வெட்டுவான், போவாம்பான். அவங்க அப்பா உடனே பயந்து இந்தாப்பா பணம்னு சொல்லி கொடுக்க மாட்டாரே போடான்றுவாரு. அதை மாதிரி தான் தமிழக மக்கள் இவெல்லாம் உருட்டலும் விரட்டலுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்போனா நீங்கள் வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அந்த கேட்டகரி சேர்ந்தவர்ன்றீங்க. 100%. அதாவது ஏதாவது உதாரணம் விட்டு எங்கேயா உள்ள நுழையலான்னு பார்க்குறாரு, அது நடக்காது. சரி சார், நீங்கள் வந்து போய் பேசுனீங்க, 12 தொகுதிக்கு கேட்டுருக்கீங்க. ஆனால் வர தகவலாம் உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் 7 தான் கொடுப்போன்றீங்க. எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இதுதான் சொல்கிறீங்க. இப்படி ஏன் சார் நீங்கள் இந்த நிலைமைக்கு இது பண்ணுறீங்க? ஒன்று புரிஞ்சுடுங்க. நீங்கள் ஒரு ஆதாரம் இல்லாத தகவல், ஒரு அதிகாரம் இல்லாத தகவல் வச்சு நீங்கள் பேசக்கூடாது. ஒரு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணி. நீங்கள் காங்கிரஸ் கட்சியா? நான் காங்கிரஸ் அதான் சொல்ல வர்றேன். காங்கிரஸ் 20% ஓட்டோட உங்களுக்கு வலுவா இருக்கு. எந்த அடிப்படையில சார் சொல்றீங்க 20%? நீங்க கூட்டணி வச்சு தமிழகத்தை ஆட்சி பிடிக்கலாம் சார். இல்ல நீங்க வந்து வலுவா வந்து நீங்க வந்து அந்த எங்களுடைய ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு தெரியும். அதனாலதான் எங்களை முதல்ல கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தா எதுக்கு எங்களை கூப்பிட்டு பேச போறாங்க சார்? அப்பனா 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக கூட்டணி உங்கள் தலைமையிலான கூட்டணி 55% வந்து, அதுல 22% உங்கள் தான். 100% எங்க தான். நாங்க தான் காங்கிரஸ் தான். அப்படி இருக்கு. அதே கணக்கு வரேன் சார். மீதி 30%. அப்பனா திமுக எவ்வளவு, விசிக எவ்வளவு, 2 கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு, வேல்முருகனுக்கு எவ்வளவு, கொங்கு இதுக்கு எவ்வளவு சார்? மீதி எல்லாம் அவங்க தான் சார். சொல்றது கூட பொய்யே கரெக்டா நல்லா சொல்லணும். உங்க கட்சிக்கு தொண்டர் இருக்காங்களா? கண்டிப்பா. எங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து எங்க கட்சியோட காங்கிரஸ் கட்சி ஆண்ட கட்சி, எங்களுடைய தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தா கட்சி தமிழகத்தை ஆண்ட கட்சி இன்னைக்கு இப்படி போயிடுச்சு. நாங்க கூட்டணி தர்மம் அப்படிங்க போது அவங்க பண்ற வேலை எல்லாமே நல்லா பண்றாங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இருக்கிற அமைச்சர், இப்ப இருக்கிற தமிழக அரசு வந்து சிறப்பாக செயல்படுது. நாங்க சொல்லல. நீங்க வந்து அண்ணாமலையை மட்டும் பேசக்கூடாது. அண்ணாமலை வந்து சிறப்பா செயல்படு. சரி சார், நிஜாம் புயல்ல நீங்க பாருங்க, நிஜாம் புயல்ல நீங்க தமிழகத்துல குறிப்பா சென்னையில 200 வார்டுல என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு அதிக அளவு சென்டிமீட்டர் மழை பெய்ததுல சென்னை தப்பிச்சிருக்கு அப்படின்னா காரணம் சரி சார் தமிழக முதலமைச்சர் தளபதி. நீங்க சென்னை கார்பரேஷன்ல என்னவா இருக்கீங்க? நான் வந்து சென்னை கார்பரேஷன்ல காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்கிறேன். 6ஆம் வார்டு கவுன்சிலரா இருக்கிறேன். எனக்கு வந்து
இந்த மழையை பொறுத்தளவு சிறப்பாக சரி செயல்படும். சார், இதே வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்ன நீங்க உங்க மேயர் தமிழக சென்னை மேயர் என்ன சொன்னாரு, நேரு என்ன சொன்னாரு, ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? சென்னையில 80% மேற்பட்ட வேலைகள் 4000 கோடி செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. மழை தேங்கிடுச்சு, தண்ணி தேங்க உடனே என்ன பல்ட்டி அடிச்சீங்க? ஒரு பல்ட்டி இல்ல, அடிக்கல. நாங்க 2000 கோடிக்கு தான் செலவு பண்ணிருக்கோம், 4000 கோடிக்கு செலவு பண்ணிருக்கோம். ஒரு துளி மழை நிக்காது, மழை பெய்து தண்ணி நிக்காது. சார் நீங்க தானே சார் அந்த இதுல இருந்தீங்க, அதே சென்னை கார்பரேஷன்ல இருக்கிறீங்க. இப்ப சொல்லாமா? இப்ப சொல்லுங்க சார். சொல்றேன், இப்படி பல்ட்டி அடிச்சாங்க சார். ஒன்னும் பல்ட்டி அடிக்கல. அவங்க நீங்கள் 4000 கோடி செலவு பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 2500 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஓரளவுக்கு இந்த திட்டத்தை கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். இந்த மழை என்பது 17 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால உங்களுக்கு இதை தண்ணி தொடர்ந்து இப்போ தண்ணி பெய்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் விட்டு விட்டு மழை பெஞ்சதுன்னா போகும் தண்ணி. சார் நல்லா சப்பத்தட்டு காட்டுறீங்க சார். ஆனா உங்க கூட்டணிக்கு நல்ல சப்பத்தட்டு இல்ல, நீங்க தானே சொல்லி மாட்டிக்கிட்டீங்க, உங்க வாயால சொல்லி தானே மாட்டிக்கிட்டீங்க. மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை சிறப்பா வரவேற்கிறாங்க. நீங்க எங்க போனாலும் சரி. சரி சார், இப்ப இந்த பார்லிமெண்ட் தரவுல 40 ஜெயிச்சிடுவீங்க. 100க்கு 100%, 100க்கு 200% நாங்க பார்லிமெண்ட் தேர்தல் 40க்கு 40 ஜெயிப்போம். ஏன்னா உங்களுக்கு அதிமுக 4 கட்சா உடஞ்சிருக்குது. அண்ணாமலை ரோடா போய் பேசிட்டு இருக்காரு. சீமான் ஒரு பக்கம் போய் பேசிட்டு இருக்காரு. யார் இருக்கா எங்களை எதிர்த்து? திமுக கூட்டணியை எதிர்த்து யாரு? ஒரு நியாயமான ஆள் யார் இருக்கா சொல்லுங்க. ஸோ அந்த கர்வத்துல இருக்கிறீங்களா? கர்வத்துல நம்பிக்கையில இருக்கிறீங்களா? பண்றோம் இல்ல, எந்த இதுல நீங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு இல்ல நீங்க இருக்கலாம் சார். மக்கள் போட்டுருவாங்களா? கண்டிப்பா. சென்னையில எப்படி வச்சு சொல்றீங்க? ஏங்க, சென்னையில நிக்ஜாம் புயல் இது வரைக்கும் ஒரு அரசாங்கம் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 6000 ரூபாய் நிதி வழங்கினது நிவாரணம் வழங்கினது கிடையாது. இந்த ரெக்கார்ட்லேயே கிடையாது, வரலாற்றிலே கிடையாது. எதுக்காக கொடுத்தாரு அவரு? ஸோ அதெல்லாம் கொடுத்ததுனால ஓட்டா வர போகுது. ஓட்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. மக்களை காப்பாற்றுறாங்க. உங்களுக்கு சாதாரணமா இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கல்ல ஆளுங்கட்சி உங்க திமுகவுக்கு, உங்களை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன சார் பண்றீங்க? நாங்க எங்களை வளர்க்கறதுக்கு எங்களை பொறுத்த அளவுல எங்கள் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுபடி நாங்கள் செஞ்சுட்டே வரோம். அவர் இன்றைக்கி சொல்கிறாரு, மோடி இந்த மாதிரி ஓபிசி எல்லாம் புறக்கணிக்கிறாரு, எஸ்சி எல்லாம் புறக்கணிக்கிறாரு, பல திட்டங்களை மாற்றுறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதுக்காக இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் இப்போ ஒரு நீங்கள் பாருங்கள், ஒரு எல்இடி வண்டி நான் இப்போ சுற்றிட்டு இருக்குது சென்னையில் ஃபுல்லாக. என்ன எல்இடி வண்டி அது? எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஊர் ஊராக போகிறத மக்களுக்கு காமிக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அவர் கன்னியாகுமரியிலேருந்து துவங்கின யாத்திரையை கூட நாங்கள் அதை பண்ணோம். எங்களுடைய மாவட்டத்தில் 100 மீட்டிங் போட்டோம். அவர் ஈவினிங் அங்கே போகும்போது இங்கே திருமண கூட்டம் நடக்கும். நாங்களும் பேரணிங்க நடத்தினோம், ஒரு 2 கிலோமீட்டர் டெய்லி நடத்தினோம், எல்லாம் பண்ணோம். இதே மாதிரி இந்தியாவில் 50% பேர் பண்ணாங்க சார். இல்லை அவர் இப்போ இந்த பாரத் ஒற்றுமை நியாய ஆத்தரில் என்ன சொல்லிட்டு வர, குறிப்பாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோன்ட்டு சொல்லிட்டு வராங்களே. ஆனா இங்க தமிழகத்துல உங்க கூட்டணி தலைமையிலான திமுக அரசு என்ன சொல்லுது? இது எங்க வேலை இல்ல, மத்திய அரசு வேலைன்னு தட்டி கழிக்குது. நீங்க எதுக்கு சொல்லி நீங்க வற்புறுத்தலாம் இல்ல? எடுக்கிறாரு இப்ப வர பார்லிமெண்ட்ல நீங்க ஒரு பில்ல பாஸ் பண்ணி ஜாதி வாரி கணக்கெடுப்பு சொல்ல வேண்டியதானே? எல்லா ஸ்டேட்டுக்கும் மோடி சொல்ல வேண்டியதானே சார்? இருக்கு சார். நிதிஷ்குமார் எடுத்திருக்காரு பீகார், கர்நாடகால சிவகுமார் எடுத்திருக்காரா இல்லையா? எடுக்க போறாங்க. ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப தெலுங்கானா அவரும் எடுக்க போறான்றீங்க. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த போற. ஆனா இங்க சார் இவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. இல்ல, முதல்வர் என்ன சொன்னாரு? இது எங்க வேலை இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அப்படிதான் சொல்லி இருக்காரு. ஆனா இங்க குறிப்பிட்ட முறையில அந்த மாநில அரசே எடுக்குதாங்க எல்லாம். நீங்க ஆளுகின்ற மாநிலத்துல இல்ல காங்கிரஸ் மாநிலம் எடுக்குதுன்னு சொன்னா அங்க இருந்து எந்த ஒரு அதாவது ஒரு அறிவிப்பும் வராத கூட நாங்க செய்வோம்.
இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை, நாங்கள் பண்ணுறோம். ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு அறிவிப்பை சொல்லு, நான் எடுக்கிறேன். நீ அறிவிக்கவே மாட்டேங்கிறிய. எது மத்திய அரசு சார்? மத்திய அரசு அறிவிக்கலன்றதுன்னு சொல்லுது. நீங்க மாநில அரசு உங்க அதிகாரத்தை பயன்படுத்த எடுக்குங்க. இல்ல மத்திய அரசு சொன்னா தானே. இப்ப வந்து நீங்க காங்கிரஸ் ஆளுகின்ற மாநில முதல்வர் எடுக்கிறாங்களே, சொல்லியிருக்காங்களே, அவனை மத்திய அரசு சொல்லி எடுக்கிறாங்க. ரைட்டு, நீங்க சொல்லல. இது சார் இப்போ வந்து இந்திய கூட்டணி பார்த்து பாஜக ஆரம்பத்தில் பயந்தது. இப்போ வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வெற்றியை திருப்பி அவங்க கையில் கொடுக்க போறீங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களே. இந்திய கூட்டணியே சிரிச்சிட்டு நீங்க தான், காங்கிரஸ் தான் காரணம்ன்றாங்க. 22 தொகுதி வாங்கி உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா? 2019 நடக்கிற கதை வேற, இப்போ நடக்கிற கதை வேற. இப்போ வந்து மக்கள் வந்து இந்த 10 வருஷம் இந்த மோடியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றலை. அவர் சொன்னது எதுவுமே செய்யலை. 15 லட்சம் ரூபாய் பேங்கில் வரல. வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடி மக்களுக்கு வேலை வாங்கி தருவேனாரு, பக்கடா இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மதத்தை வச்சுமே மட்டுமே அவர் பிரதமராலாம் நினைக்காரு. இருங்க. நீங்க மதத்தை வச்சே கட்சியோ ஆட்சியோ பிடிக்கிறது இல்ல. சிறுபான்மையான இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் யாரு? இருங்க சார், இருங்க. முஸ்லிம்கள் யாரு? அவங்கள மதம் கிடையாதா? அதாவது அவங்க மதம் நீங்க அவங்க ஓட்டுக்கு தானே நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இருங்க சார், இருங்க. இல்ல இந்து மதத்தின் தான், இந்துக்கள் தான் மதம்ட்டு குத்துறீங்க. உங்க கூட்டணியில முஸ்லிம் கட்சி இருக்குது இல்ல, அது மதவாத கட்சி இல்லையா? கட்சி மதம் தான், கிறிஸ்தவ மதம் தான். இருங்க சார், நீங்க சொல்றீங்கல்ல. இல்ல இந்து, அவங்க வந்து இந்து மதம்ட்டு. இங்க பெரும்பான்மையான மதம் எது? இந்து மதம். உங்க பெரும்பான்மையான மதம் அது. அதுக்கு ஆதரவு தெரிவிச்சா அது அவங்கதான் ஆதரவு தெரிவிச்சா அது மதவாத கட்சியா? நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவில் இந்து மதங்கிறது 70% இருக்கு. யாரும் இதை மாற்ற முடியாது. 80% வச்சுக்கிடுங்க. இந்த 20%, 30% இருக்கின்ற இந்த சிறுபான்மையரும் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்காக ஏன் நீங்க பயப்படுறீங்க? 70% இருக்கு, ஏன் பயப்படுறீங்க? ஏன் போய் ஓட்டு போடுவோன்னு ஏன் கேட்குறீங்க? இந்து மதம் ஏன் டபர் அடிக்கிறீங்க? அந்த 70% ஓட்டு எங்கிட்ட இருக்குல்ல. நீங்க பாட்டு அமைதியா உட்காந்து ஒரு கோயிலை கட்டி கும்பிடுங்க. அந்த பக்கம் ஒரு கோயில் கட்டி கும்பிடுங்க. ராமர் கோயில் கட்டி வா 1 கோடி பேர் வா 10, எதுக்கு கூப்பிடணும் நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு பயம். சரி சார், இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு வழி அமைச்சு கொடுத்தது யார் சார்? இதே உங்க காங்கிரஸ் தானே? சாரி, காங்கிரஸ் தானே. ஏன்னா ராஜீவ் காந்தி இருக்கிறப்பதான் இருக்கு சார். ராஜீவ் காந்தி இருக்கிறப்பதான் பாபர் மசூதியில சிலை வைக்கிறதுக்கு கும்பிடுது. உங்க ஆட்சியில தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்ப எங்க சார் போனீங்க? நாங்க இடிச்ச உடனே ஒரு குழுவை போட்டு, உயர்மட்ட குழுவை போட்டு நாங்க விசாரணை நடத்தினோம். அந்த விசாரணை நடத்ததுக்கு அப்புறம் இவங்க பாரதிய ஜனதா வந்து பெரிய ஹைகமாண்ட் ஒன்றை போட்டு நடத்தி அதில் தீர்ப்பளித்த 5 பேருக்கும் கவர்னர் ஜெனரல் எதெல்லாமோ பதவி கொடுத்து 5 பேருக்கு அவன் அந்த தீர்ப்பை கொடுத்த. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க சார்? அப்பனா பாபர் மசூதி அயோத்தி வழக்கு வந்து உச்ச நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு அழுத்தத்தால் வாங்கப்பட்ட தீர்ப்புன்றீங்களா? 100%. அதாவது யாரு நம்மளுடைய இந்திய தேசத்தில் யாரு எங்கே வேணாலும் போட்டியிடலாம், உரிமை இருக்குது நம்மளுடைய சட்டத்திட்டத்துக்கு படி. அங்கேயும் அங்கே போட்டியிடக்கூடாது இங்கே போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அவங்க கம்யூனிஸ்டோடைய கருத்து என்ன கருத்துனா, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கேரளாவில் என்னது, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தான் 2 தான் எதிர்ப்பு. அங்கே பிஜேபிக்கு இடமே இல்லை பெரிய லெவலில். அப்படி இருக்கிறப்ப விட்டு போகலாம்ல. நான் கூட்டணி நாங்கள் என்ன சொல்கிறேன், நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். நீங்கள் இந்தியா கூட்டணின்னு சொன்ன உடனே எல்லா ஸ்டேட்லையும் எல்லாரும் கூடயும் கூட்டணி சேர்ந்து நிற்கணும் கிடையாது. இந்தியா கூட்டணியுடைய அர்த்தமே மதவாதத்தையும் தீவிரவாதத்தையும் எதிர்க்கின்றவர்கள் ஒரு அணியில் இருக்காங்க. இதில் பிஜேபி எதிர்க்கின்ற பாதிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கின்றதா, கொள்கை அளவில் இருக்கின்றதா? சொல்லுங்க சார். கொள்கை அளவில் இருக்க கட்சி தான் இந்தியா கூட்டணியில் இருக்குது. அதில் கொள்கையை மாற்றி போகிறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் நேற்று அண்ணாமலை சொல்கிறாரு, நிதிஷ்குமார் வந்து ஒரு பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனார், இவங்க ராகுல் காந்தி
எல்லாமே உமர், தளபதி ஸ்டாலின் எல்லாம் ஒன்றில் காரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவர் கீரை மாற்றி பக்கத்தில் போன பிஜேபி பஸ்ஸெல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அது ரோட்டில் தனியாக நிற்கின்னு சொல்கிறாரு. நாங்கள் அவரை பஸ்ஸை ஓட்ட சொன்னோமா? நிதிஷ்குமாரை நான் கொடுக்கலையே. அவரை இந்தியா கமிட்டிக்கு தலைவர்னு கொடுத்தோமா? நாங்கள் கொடுக்கலையே. தேவையில்லாம் பொய் பிரச்சாரம். சார், நிதிஷ்குமார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப எந்த இதில் அவரை சேர்த்தீங்க? அந்த கூட்டணி, அவர் கூட்டணி உருவாது காரணம் அவர் தான். அதே கூட்டணி உருவாக்கணும் எந்த இடத்துல உருவாச்சோ அதே இடத்துல பாஜக உடச்சி காட்டியிருக்கு சார். அவரே வச்சு யார் இதில் சாணிக்கியன் ஆட்சி பிடிக்கிறோம், அது எந்த வழியா இருந்த சாணிக்கத்தனம். இது வந்து ராகுல் காந்தி கிட்ட இருக்கா, மோடி கிட்ட இருக்கா சார்? இதுல சாணக்கியத்தனம் நீங்க மோடியை பத்தி, அமித்ஷா பத்தி பேசுறீங்க. கர்நாடகா ஸ்டேட்ல என்ன ஆச்சு? மைனாரிட்டி கவர்மெண்ட் உள்ள பூந்து அங்கங்க ஆளை பிடிச்சி உள்ள வந்து சிஎம் ஆனாங்க எடியூரப்பா வச்சு. இப்போ என்னாச்சு? மெஜாரிட்டியில் கர்நாடகாவில் வந்திருக்குது. நீங்க இது மகாராஷ்டிரில் என்ன பண்ணீங்க? சிவசேனா யாருடைய கூட்டணியில் ஜெயிச்சாங்க? பாஜக கூட்டணியை நீங்க அங்க போயிட்டு உடைச்சு ஆட்சி அமைச்சிங்க. இதே நிதிஷ்குமார் பீகார்ல அவர் யாருடைய கூட்டணியில் ஜெயிச்சாரு? பாஜக கூட்டணி. அவரை திருப்பி உங்க கூட்டணிக்கு இழுத்து அவரை முதலமைச்சர் ஆக்குறீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், பிஜேபிக்கு ஒரு நியாயமா? நாங்களே அவரெல்லாம் அப்படிலாம் கூப்பிட்டுலாம் நாங்களாம் சொல்லிலாம் அப்படிலாம் செய்யலை. அங்கே வந்து அங்கே உள்ள லோக்கல் பாலிட்டிக்ஸில் அந்த கட்சி கூட இவங்ககிட்ட இருக்க எம்எல்ஏ கம்மியாக இருந்துச்சு. அவங்க கூப்பிட்டு நம்ம கூப்பிட்டாங்க. காங்கிரஸ் எம்எல்ஏ கம்மியாக தான் இருந்தாங்க. அவங்கள சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, போனாங்களே தவிர அவராக தான் வந்தார். சரி சார், இறுதியாக கேட்குறேன் சார், தமிழகத்தில் உங்களுக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கும் சார்? பார்லிமெண்ட்ல 40 தொகுதியும் கிடைக்கும். அது நீங்க போட்டியிடுவதற்கு எவ்வளவு தொகுதி கிடைக்கும்? காங்கிரஸ் போட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து 21 தொகுதி பட்டியலில் கொடுத்துருக்குறோம். அந்த 21 தொகுதியில் 12 தொகுதி வேணும். இதில் இந்த பேர் வந்து 21 பேர் கொடுத்துருக்கோம். நீங்கள் சார் அந்த 12 தொகுதி உங்களுக்கு கிடைக்கலன்னா திமுக கூட்டணிட்டு வெளியே வருவீங்களா? கண்டிப்பாக வந்து அவங்க கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அப்படி கொடுக்கலன்னா நீங்க வெளியே வருவீங்களா? இல்ல, கொடுக்காதங்கிறது தான். கொடுக்காத பட்சத்தில் அது நீங்க சொல்றது மாதிரி அதுக்கு அப்புறம் தான் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 2019 உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. அதிமுக தனித்து நீங்க தனியா வந்து போட்டிருக்கலாமே. அதே ஒரு புதிய கூட்டணி, இந்திய கூட்டணி உருவாக்கி போட்டிடலாமே. அதாவது நாங்க வந்து நீங்க எவ்வளவு இது பண்ணாலும் உங்க காலுக்கு அடியில நாங்க இருப்பன்ட்டு தமிழகத்தில் நீங்க இருக்கிறீங்களா? காங்கிரஸ் கொண்டு போய் வச்சிட்டீங்களா? அடக்க வச்சிட்டீங்களா? தமிழ்நாட்டுல சில முட்டாள்கள் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணியே இல்லாம நான் வந்து சிஎம் ஆயிடுவேன்னு. காங்கிரஸ் கட்சி எங்களுடைய நீங்க உங்க கட்சியில யாரும் சிஎம் நீங்க சொல்ல போறது இல்ல, கட்சி வளர்க்க போறது இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க. யாருடைய முதுகுல உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்க? யாருடைய முதுகும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்கும்போது அதை சேர்ந்து தான் பண்ணணுமே தவிர, ஓட்டு வங்கி போச்சு நான் தனியாகவே நிற்பேன் அந்த கட்சியோட உங்களுக்கு வந்து அப்படியே தனிமையாக போயிடும் இருக்குது. அதுக்காக இப்போ நாங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணி இருக்கிறதாவது நம்ம கரெக்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல கூட்டணி கூட சேர்ந்து கூட்டணியாக உட்காந்துட்டு இருக்கிறோம். கூட்டணியில் நீங்கள் திமுக வேலை செய்யலையா நாங்கள் தட்டி கேட்போம். அப்படிங்களா? கண்டிப்பா. சரி சார், பார்க்கலாம் சார் உங்களுக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்குதுன்ட்டு. ஆனால் நீங்கள் விடாப்புடியா எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நாங்கள் திமுக கிடையாது. நீங்கள் சொல்றது வந்து அப்படிதான் இருக்கு. இல்லை, நாங்கள் வந்து தனித்தன்மையா நாங்கள் எங்களுக்கு 10 சீட்டு குறைந்தபட்சம் போன தடவை கொடுத்த சீட்டா நாங்கள் கொடுத்தாதான் கூட்டணி. அப்படி இல்லைன்னா வெளியே சொல்ல முடியாது தைரியமா. வெளியிலன்னு சொல்ல மாட்டோம், கூட்டணி அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, அப்படி இல்ல பட அங்கேயே வாங்கிட்டு தெரியும் காங்கிரஸுக்கு எவ்வளவு பலம் இருக்குது. நம்ம சீட்டை குறைக்கலாமா கூட்டலாமான்னு அவங்களுக்கு தெரியும். சீட்டை கூட்டலாமா குறைக்கலாமான்னு எங்க கூட்டணி கட்சிக்கு தெரியும். காங்கிரஸோட பலம் இன்னைக்கு என்ன இருக்குது தமிழ்நாட்டில் பொதுவாகவே வந்து நீ என்ன நினைச்சாலும் தாமரை வந்து மலராது. சரி சார், அது மலர்றதோ மலர்லையோ அது விடுங்க சார். காங்கிரஸை தமிழகத்தில் வளர்க்கறதுக்கு இறுதியாக நீங்கள் என்ன சார் கையில் வச்சுருக்கீங்க? எங்களுக்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தினம் உங்களுக்கு வந்து மக்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தனையாக ஒரு கொத்தனார்கிட்ட போகிறாரு பேசுகிறாரு, ஒரு மெக்கானிக்கிட்ட போய் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்? இல்லை சார், நான் கேட்கறது தமிழகத்தில் காங்கிரஸ் வளர்க்கறதுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சு? அதுதான் அவர் பண்ணுறதை நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறோம்.
ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். அவர் இன்னைக்கு சொல்கிறாரு ஓபிசிக்கு எதிராக இருக்குது இந்த அரசு, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, ஓபிசிக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி போராட்டம் நடத்துங்க. அதுதானே பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, பொய்யான தகவல் பூரா. சரி சார், பார்க்குறேன் சார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிது, எவ்வளோ ஜெயிக்க போகிறதுன்ட்டு அப்போ உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நாங்கள் 40 ஜெயிப்போன்னு நான் உறுதியாக எழுதிக்கிறேன். ஜெம் டிவிக்காக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். நன்றி.